நம்ம இன்னைக்கு முருங்கைக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் எல்லா விதமான சாதத்துக்கூடவும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நார்மலாக நம்ம முருங்கைக்காயில் குழம்பு பண்ணுவோம், ஆனால் இந்த மாதிரி கிரேவி பண்ணும்போது முருங்கைக்காய் பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னைக்கு ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இது வறுக்காத பச்சையான வேர்க்கடலை. நீங்கள் வறுத்த வேர்க்கடலை யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே செய்யலாம். இப்போ இது நல்லா மொறுமொருவாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது கூடவே 2 சில் தேங்காவை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கப் அளவில் சொல்லணுன்னா 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் தேங்காயோட அளவு. அடுத்து இது கூட 1 கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் வதக்கிடுங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். லேசாக கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் வறுத்தா போதும். இந்த அளவு வறுபட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா தண்ணி சேர்க்காமல் குறப்பாக அரைச்சிட்டு இதை அப்படியே ஒரு உரமாக வச்சுருங்க. இப்போ அதே எண்ணெயில் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. நான் 2 மீடியம் சைஸ் அளவு முருங்கைக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இது கூட தண்ணி சேர்த்துட்டு இதை வேக வைக்க போகிறோம். இந்த எண்ணெயிலேயே லேசாக இது போல் வதக்கினதுக்கப்புறமா முருங்கைக்காவை வேக வச்சுக்கோங்க. ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும், ரொம்ப நிறையா தண்ணி சேர்த்துட வேண்டாம். தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு முருங்கைக்காய் முழுமையாக வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த கிரேவிக்கு நம்ம முருங்கைக்காவை முன்னாடியே நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கிரேவியில் சேர்ப்போம். இப்போ பாருங்கள், முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்கு. லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு வேக வச்சுக்கோங்க. இடையிடையில் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், முருங்கைக்காய் நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த முருங்கைக்காவை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. அந்த தண்ணியோடவே மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைனா தாளிதம் சீக்கிரமாகவே கரைஞ்சி போயிடும். இது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் முழுமையாக வதங்குறது வரைக்கும் வதக்கிக்கணும். வெங்காயம் முழுமையாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளியை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி முழுமையாக வதங்கி வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மேஷ் ஆகிட்டு வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் வீட்டிலையே எப்படி அரைக்கணும்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல கடலை தேங்காயெல்லாம் சேர்த்து பேஸ்ட்டு, அதை இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
கலந்துட்டு இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகுறது வரைக்கும் ஒரு சுக்கா வறுவல் பக்குவத்துக்கு இதை வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த கிரேவியோடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வரும். அந்த கிரேவிக்கு ஒரு நல்ல ஒரு ருசியும் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கிரேவியோட கலர் முழுமையாக சேஞ்ச் ஆயிருச்சு, நல்லா ட்ரை ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம்ல முருங்கைக்காய், அதை சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கிரேவியில் இருக்க ஃப்ளேவர்லாம் முருங்கைக்காயில் நல்லா இறங்கணும். அது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்க போகிறோம். அதுக்காக தான் நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு முழுமையாக ட்ரை ஆகுறது வரைக்கும் இந்த முருங்கைக்காவை வதக்கிக்கோங்க. உங்களுக்கு செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும்னா நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ட்ரையாக வேணும்னா நல்ல ஒரு சுக்கா வறுவல் பக்குவத்துக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரையாக சர்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டியான முருங்கைக்காய் வறுவல் ரொம்பவே சூப்பராக தயாராகிருச்சு. நீங்கள் இதை கிரேவி கன்சிஸ்டன்சிலையும் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் அப்படியே சர்வ் பண்ணோன்னா நம்ம கிரேவி போல் இருக்கும். நல்லா வதக்கிட்டு சர்வ் பண்ணோன்னா வறுவல் போல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முருங்கைக்காய் கிரேவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.